ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம சமையல் அறையில் ரொம்பவும் பொதுவாக இருக்கிற ஒரு காய்கறி பற்றி தாங்க பேச போகிறோம். அதுதாங்க காலிஃப்ளவர். பழங்காலத்திலேருந்து இந்தியா, சீனா, ஐரோப்பா எல்லா நாடுகள்லையும் இதை மருத்துவ உணவாகவே பார்த்தாங்க. அரிசி சோறு, சப்பாத்தி கூட்டு, மஞ்சூரியன் சூப் எது சொன்னாலும் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு காயாக தான் இருக்குங்க. அதுதான் இந்த காலிஃப்ளவர். ஆனால் பலருக்கும் இதை சாப்பிடணும்னா சற்று தயக்கம் இருக்கும். இதில் காற்று அதிகமாக வரும், மலச்சிக்கல் வரும் அப்படின்னு சிலருக்கு தோன்றும். ஆனால் நம்ம இன்னைக்கு இதை பற்றி முழுசாக பார்க்க போகிறோங்க. இந்த காலிஃப்ளவர்னா என்ன, இதில் இருக்கிற சத்துக்கள் என்னென்ன, உடலுக்கு நன்மைகளை தருதா, யாரெல்லாம் இதை சாப்பிடணும், யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது, இதனால என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும்ன்றதை பற்றி விரிவாக நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காலிஃப்ளவர் ஒரு ஆரோக்கியமான காய்ங்க. இது ஊட்டச்சத்துக்கள் ஆதாரத்தை வழங்குது. குறிப்பா நார்ச்சத்து, வைட்டமின் சி உங்களோட உணவுல இந்த காலிஃப்ளவர் சேர்க்கறதால நமக்கு கிடைக்குது. இந்த காலிஃப்ளவர்ல குறைந்தபட்ச கலோரியோட ஊட்டச்சத்துக்களையும் நிறைய நமக்கு வழங்கிட்டு இருக்கு. இந்த காலிஃப்ளவர் ஒரு பிராசிகா குடும்பத்தை சார்ந்த ஒரு காய்கறிங்க. இதுல இருந்து ப்ரக்கோலி, கோஸ், கீரைகள், முட்டைக்கோஸ் போன்றவை வந்திருக்கு. இந்த காய்கறி முக்கியமாக வெள்ளை நிறத்தில், சில நேரம் ஊதா, அப்படி இல்லைன்னா பச்சை நிறத்தில் கிடைக்குது. இதில் இருக்கிற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் வைட்டமின் சி, வைட்டமின் கே, ஃபோலேட், நார்ச்சத்து, ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், மினரல்ஸ். இந்த காலிஃப்ளவரில் 2 சக்தி வாய்ந்த வைட்டமின் இருக்குங்க. ஒன்று வைட்டமின் சி, இன்னொன்று மெக்னீஷியம். இது ரெண்டுமே உடலில் ஆரோக்கியத்துக்கு ஏற்றதுன்னு சொல்லலாம். மேலும் ஊட்டச்சத்து அதிகம் கொண்ட காலிஃப்ளவரை உணவில் சேர்த்து கொள்றதால உடலை தாக்கும் புற்றுநோய், இதய நோய்னு பல்வேறு தொற்று நோயிலிருந்து நம்மளால காக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, மன அழுத்தத்தால் ஏற்படுற நோய், நம்மளோட அழற்சி பண்புகளை இது அதிகப்படுத்துதுங்க. காலிஃப்ளவர்ல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் வைட்டமின் கே சத்தும் நிறைஞ்சிருக்கிறதால இது உடல்ல ஏற்படுற அழற்சியை நீக்குது. தினமும் இதை உணவுல சேர்த்து கொண்டோம் அப்படின்னா கீழ்வாதம், உடல் பருமன், நீரிழிவு நோய், ஆல்சரேட்டிவ் கொலிட்ஸ் மற்றும் குடல் பிரச்சனைகள் போன்ற அழற்சி தரும் நோய்களை நம்மளால தடுக்க முடியும். காலிஃப்ளவர்ல சுகாதார நலன்களை அளிக்கும் குளுக்கோசினோட் அப்படிங்கிற ஃபைட்டோ சத்துக்கள் பெருமளவில் உள்ளது. இதனால உடல்ல நச்சுத்தன்மையை நீக்கி புற்றுநோய் போன்ற நோய்கள் நெருங்காம பார்த்து கொள்ளுதுங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அழற்சி நீக்கும் காரணிகள் உள்ளதால காலிஃப்ளவர் இதய நோய்களை தடுக்கும் உதவுது. இதுல அல்லிசின் அதிகமாக இருக்கிறதால இதை அடிக்கடி உணவுல சேர்த்து கொண்டோம் அப்படின்னா பக்கவாதம் மற்றும் பல இதய கோளாறுகள் தீண்டாம காத்துக்கொள்ள முடியும். இந்த காலிஃப்ளவர்ல நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால செரிமானத்துக்கு உதவுது. 1 கப் காலிஃப்ளவருக்கு சுமார் 3.35 அளவுல தான் நார்ச்சத்து இருக்கு. இந்த நார்ச்சத்து உடலுக்கு ரொம்பவே தேவையான ஒன்று. ஏன்னா இதுதான் செரிமானத்தை சரி செய்துங்க. எனவே காலிஃப்ளவரை உணவுல சேர்த்து செரிமானத்தை அதிகரிக்கிறது நம்மளோட கடமை. இந்த காலிஃப்ளவரில் உள்ள பொட்டாசியம் சத்து உடல் செயல்பாடுகளை சீராக்குறதோட நீர் அருந்துதலை அதிகப்படுத்தி உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாம உடலை காக்க உதவுதுங்க. குறைவான கலோரி கொண்ட இந்த காலிஃப்ளவர் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே தேவையான ஒண்ணுங்க. 1 கப் காலிஃப்ளவர்ல 28லேருந்து 52 அளவு தான் கலோரிகள் இருக்கு. அப்படின்றதால இதை நம்ம சாப்பிட்றதால உடல்ல அதிக அளவுல கொழுப்பு சேர்றது இல்லைங்க. அது மட்டும் இல்லாம உடல் எடையை குறைச்சி ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலிஃப்ளவர் ஒரு சிறந்த தேர்வா இருக்கும். காலிஃப்ளவர்கிட்ட இருக்கும் இன்னொரு ஆரோக்கியமான செய்தி என்னன்னா, இதுல இருக்கிற ஃபோலேட் மற்றும் வைட்டமின் பி சத்துக்கள் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையோட நரம்பு குழாய் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை நீக்கி குழந்தைய ஆரோக்கியமா பிறக்க இது உதவியா இருக்கும். இந்த காலிஃப்ளவர் புற்றுநோய் எதிர்க்கும் சால்போரோபென் அப்படின்ற சக்தியும் இண்டோல் 3 காஃபினோல் போன்ற கலவைகள் இருக்கிறதால இது புற்றுநோய் எதிர்க்கிற சக்தி கொண்டிருக்குங்க. அதுல கர்ப்பப்பை வாய், பெருங்குடல், மார்பகம் மற்றும் கருப்பை புற்றுநோய்களை எதிர்க்கிற ஆரோக்கியமான காரணிகள் இருக்கிறதால நம்மளால புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பா இருக்க முடியும். இந்த காலிஃப்ளவர்ல வைட்டமின் சி நிறைய இருக்குங்க. அது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. சின்ன சளி, காய்ச்சல், தொற்று எல்லாமே எளிதில் வராது. இதுல இருக்கிற ரசாயனங்கள் புற்றுநோய் செல்களை வளர விடாம தடுக்கிற தன்மை கொண்டதுங்க. புரோஸ்டேட், மார்பகம், குடல் புற்றுநோய்க்கு நல்ல பாதுகாப்பு தருது. நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால மலச்சிக்கல், வாயு, குடல் பிரச்சனைகள் குறையும். குடல் மைக்ரோபயோம் நல்லபடியா வேலை செய்யும். இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் இதயத்துல உள்ள கொழுப்பை குறைக்குது. கொலஸ்ட்ரால் அளவு சீரா இருக்கும். இதய நோய், உயர் ரத்த அழுத்தம் வராம தடுக்குது.
காலிஃப்ளவர் லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்டதுங்க. அதனால சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிட்டாலும் ரத்த சர்க்கரை அதிகரிக்காது. மாவு பதார்த்தங்களுக்கு பதிலாக இதை அதாவது காலிஃப்ளவர் ரைஸ் மாதிரி பயன்படுத்தலாம். இதில் இருக்கிற கோலின் அப்படின்ற சத்து மூளை செயல்பாட்டுக்கு அவசியமானது. நினைவாற்றல், கவனம், நரம்பு இணைப்புகள் இது எல்லாத்தையுமே இது வலுப்படுத்துது. 100 கிராம் காலிஃப்ளவரில் 25 கலோரி மட்டும்தாங்க இருக்கு. இதனால டயட் பண்றவங்க இதை எளிதாக சாப்பிடலாம். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால பசியை கட்டுப்படுத்தும். இதில் இருக்கிற சல்ஃபர் காம்பவுண்ட்கள் உடலில் இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்றும். இதனால தோல் பிரச்சனைகள், முகப்பருக்கள் குறையுது. இதில் வைட்டமின் கே, கால்சியம் ரெண்டுமே இருக்கிறதால எலும்புகள் ஆரோக்கியத்தை இது பாதுகாக்குது. மூட்டு வலி, எலும்பு சிதைவு வராமல் தடுக்குது. போலேட் அதிகம் இருக்கிறதால கர்ப்பகால வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லதுங்க. குழந்தையோட மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும். சொல்லப்போனால் நல்லது தான். ஆனால் சிலருக்கு இதனால சில பிரச்சனைகள் வரலாம். இந்த காலிஃப்ளவர்லையும் சில பக்க விளைவுகள் இருக்கதாங்க செய்யுது. வாயு, காற்று பிரச்சனை. இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கு. சிலருக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு நேரம் ஆகும். அதனால ப்ளோட்டிங், வாயு, பொடித்தல் ஏற்படலாம். தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க காலிஃப்ளவர் ஒரு குரூசிஃபெரஸ் காய்கறி. இதில் கொய்டோஜெனிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதால அதிக அளவில் சாப்பிட்டோம் அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் பாதிக்கப்படலாம். தைராய்டு நோயாளிகள் மிதமாக சாப்பிட்றது நல்லது. சிலருக்கு தோல் சிவப்பு, குருட்டு, இச்சிங் மாதிரியான அலர்ஜி வரலாம். அந்த வகையிலானவர்கள் தவிர்க்கிறது நல்லது. நீர்ச்சத்து குறைவாக இருந்தால் நார்ச்சத்து அதிகம் உள்ள இந்த காய்கறி மலச்சிக்கலை அதிகப்படுத்துங்க. இதை சாப்பிட்றதுக்கு அப்போ சரியான வழிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, வேக வச்சு சாப்பிட்றது சிறந்தது. ராவா சாப்பிடாதீங்க. மஞ்சள், ஜீரகம், இஞ்சி சேர்த்து சமைச்சோன்னா வாயு பிரச்சனை குறையும். ஒரு நாளுக்கு 1/4 கப்லேருந்து 1 கப் வரை சாப்பிட்றது போதுமானது. வாரத்துக்கு 3 முறை சாப்பிட்றது போதுங்க. ப்ரக்கோலிக்கே மாற்று வகை தான் இந்த காலிஃப்ளவர். குழந்தைகளுக்கு சூப் அல்லது பரோட்டா மாதிரி சேர்த்து கொடுக்கலாம். டயட் பண்ணுறவங்க காலிஃப்ளவர் ரைஸ், காலிஃப்ளவர் மேஷ் மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிடலாம். அப்படின்னா இந்த காலிஃப்ளவர் ஒரு சாதாரண காய்கறி மாதிரி தோன்றினாலும் உடலுக்கு தர நன்மைகள் அதிசயம்தாங்க. ஆனால் ஒவ்வொரு உணவும் போல அளவோட இதையும் சாப்பிடணும். அதுதான் நல்ல ஆரோக்கியத்துக்கு ரகசியம் கூட. தொடர்ந்து இது போன்ற ஆரோக்கிய தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.